வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நமக்கு தேவையான பழங்களை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள், மாதுளைப்பழம், வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இது மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இதில் இப்போது 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலும் சர்க்கரையும் கலந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமாக பாலில் நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடரோட ரெசிபி நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங்கில் அப்லோட் ஆகிருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்த பிறகு ஒரே நிமிஷத்தில் இது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். அதே சமயத்தில் நம்ம கைவிடாமல் இது மாதிரி கிளறினோன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பழங்களை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக ஃபுல் க்ரீம் ஊற்றி நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை நீங்கள் நல்லா கூலிங்காக இருக்கும்போது சர்வ் பண்ணலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரொம்பவே யம்மியாக இருக்கும். ஈவன் பழங்கள் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.